பிரைஸ் அல்லாட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்ன, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காகவே எங்களுடைய பிரார்த்தனைகளிலே தினந்தோறும் உங்களை நினைத்து கொள்கிறோம். ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. சின்ன வயசில் படித்தது, கிட்டத்தட்ட 50 வருஷத்து கதை. ஒரு 2 நண்பர்கள் என்ன பண்ணாங்களாம், சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாங்களாம், காட்டு வழியாக அப்படியே போனாங்களாம். இந்த காட்டு வழியாக போகும்போது திடீர்னு சொல்லி ஒரு கரடி வந்துடுச்சுங்க. கரடி வந்த உடனே ஒரு பையன் என்ன பண்ணா, டக்கு 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 டக்குன்னு மேலே ஏறிட்டான், மரத்து மேலே. இன்னொரு பையனுக்கு வந்து மரம் ஏற தெரியல. இவன் டேய் புடிடா புடிடா அப்படின்னா சந்தர்ப்பம் வரல. உடனே என்ன பண்ணிட்டான், கீழே இவன் மேலே ஏறிட்டான், ஒருத்தன் கீழே படுத்துட்டான். கரடிக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்ன செத்து போனதை சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் கரடி கிட்ட மாட்டல. அப்போது அந்த பையன் செத்துட்ட மாதிரி ஆக்ட் பண்ணான். அந்த கரடி நேராக வந்து முகத்தை வச்சு அப்படியே அவனை ஸ்மெல் பண்ணிச்சு, அப்படியே முகந்துச்சு. முகந்த உடனே அவன் மூச்சை இழுத்து பிடிச்சி அப்படியே இருக்கும்போது ஒருவேளை செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போயிடுச்சு. உடனே போயிட்ட பிறகு அந்த இன்னொருத்தன் கீழே இறங்கி வந்தான், நண்பன் கீழே இறங்கி வந்தான். கீழே இறங்கி வந்து, டேய் நான் மரத்து மேலே ஏறிட்டேன், கீழே நீ படுத்துட்ட, ஆனால் கரடி வந்து உங்ககிட்ட என்னவோ சொல்லிட்டு போச்சே, என்னது அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த முகந்தது வச்சு. அதுக்கு இந்த பையன் சொன்னா, ஆபத்துல உதவாத நண்பனை நீ நம்பாத அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதைங்க. இன்றைக்கும் பாருங்க, அநேக நேரங்களில் உதவி செய்யறதுக்கு தான் நமக்கு ஆள் இல்லை. இருக்கும்போது எல்லாம் வருவாங்க, இருக்கும்போது எல்லாம் நம்மளை சுற்றி நல்லா சந்தோஷமா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன், மற்ற விஷயங்கள், ஒரு கொண்டாட்டம், திருவிழா, இப்படிப்பட்ட காரியங்களில் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் கஷ்டம் என்று சொல்லும் போது வருகிற மனுஷன் ரொம்ப கம்மிங்க. ஆனால் என் வேதம் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, எங்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அந்த இடத்துலலாம் போய் அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார். 38 வருஷம் ஒரு மனுஷன் வியாதி படுக்கையில் இருந்தாங்க, அவனை அனாதையாக கொண்டு வந்து போட்டுட்டாங்கங்க. அவனை சந்திக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் சந்தித்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். பிறவிலேருந்து கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் அந்த வழி ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தான். அவனை கூப்பிட்ட உடனே ஆண்டவர் போய் அவனுக்கு கண்ணு கொடுத்தார். 18 வருஷமாய் ஒரு தலை குனிந்த ஒரு கூனி வாழ்க்கையில இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். செத்து போய் பாடை சுமந்து கொண்டு வராங்க, அழுது கொண்டு வருகிறார் மகள், ஒரே ஒரு பிள்ளை, ஓடி போய் சுகத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்றேன், கஷ்டம் என்கிற நேரத்துல எந்த மனுஷனும் வரமாட்டான். அதனால ஒரு விஷயத்தை கேளுங்க, ஆனால் என் ஆண்டவராகிய ஆபத்து நாட்களில என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய புத்தகத்துல சொல்லியிருக்கிறார். அதனால இன்றைக்கு உங்களுடைய கஷ்டங்கள் நேரத்துல எந்த மனுஷனையும் பார்க்காத ஒரே ஒருவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு பாருங்க. அவர் நிச்சயமாய் 100% இல்லை, நாம் உயிரோடு இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மை, உங்களை வந்து விடுவித்து அவர் ரட்சிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை கூப்பிடுங்க. உங்க ஆபத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ஆபத்துல உதவ எங்களுக்கு ஒருவரும் இல்லப்பா. கர்த்தாவே, நீர் அப்பா இக்கட்டு நாட்களில் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். தாங்குவீர், சுமப்பீர், தப்புவிப்பீர். இன்றைக்கும் யாரெல்லாம் இக்கட்டில கர்த்தாவே இந்த நாளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்க முடியாய், அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்யும்படியாய் ஒரு திருக்கரத்துல தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். மீண்டும் சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுவது சீனாய் மலை சிம்சோன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.